Hi friends, welcome to Pretty Family. நம்ம Pretty ஃபேமிலியில் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ப்ராடக்டோடு வந்திருக்கேன். அதுவும் இல்லாமல் நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸும் வீட்டுக்கு தேவையான பொருட்களும் கொண்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நிறைய நல்ல நல்ல பொருட்களை வாங்கி இந்த மாதிரி நம்ம வைப்போம். ஸோ அதெல்லாம் தரமாக இருக்கா இல்லையா நமக்கே தெரியாது. அதுக்காக தான் இந்த வீடியோவை கொண்டு வந்திருக்கேன். நல்ல தரமான பொருட்களை வாங்கி உங்களுக்காக வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக என்னோடய சேனலை ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் எல்லாமே நியூ அரைவிங் ப்ராடக்ட்ஸ் தான். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு போடுற வீடியோஸ்க்கு ஒரு ஹோப் கிடைக்கும். எல்லாருமே கேட்குறீங்க ஷார்ட் வீடியோவில் எப்படி எல்லாம் லிங்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. என்னுடைய லாங் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் எல்லா லிங்க்ஸுமே இருக்குது. வாங்க இப்போ நம்ம ப்ராடக்ட்ஸ்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்டை பற்றி பார்க்கலாம். இது அழகான ஒரு கிட்டல் தான். இந்த கிட்டல் நம்ம நார்த் இந்தியன் சைடில் நிறைய பார்த்துருப்போம். அந்த மாதிரி தான் கலங்காரி ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு ஹேண்ட்மேடுன்னு சொல்லுவேன். உள்ளே அலுமினியமில் இருக்குது. நம்ம இதில் டீ செய்யணும் அப்படின்னா அழகாக டீ செஞ்சுக்கலாம். நம்ம அடுப்பில் வச்சு அழகாக நம்மளுடைய கேஸ் ஸ்டவ்வில் வச்சு நம்ம அழகாக செய்யலாம். அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்ல டிசைன்ஸ் ஹேண்ட்மேடாக கொடுத்துருக்கிறதுனால நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி மேலே ஒரு ஹேண்டிலும் கொடுத்துருக்காங்க. சைடில் இதனுடைய ரேட்டும் கொடுத்துருக்கேன். நல்ல ஒரு கலர் காம்பினேஷன் பாருங்கள். நல்ல கோல்டன், க்ரீனு, ரெட்டு இந்த மாதிரி எல்லாமே கலந்து கொடுத்துருக்கிறதுனால ரொம்பவே சூப்பரான ப்ராடக்ட்னு சொல்லுவேன். நல்லா அழகாகவும் இருக்குது. நீங்கள் இதை குக்கிங் பண்ண பிடிக்கல அப்படின்னா இதை டெக்கரேட்டிவ் ஐட்டமாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மேலே லிட்டு நல்லா ஹெவியாக இருக்குது. இந்த கெட்டிலும் ரொம்ப ஹெவியாக இருக்குது. நம்ம அடுப்பில் வச்சுக்கணும். நம்ம டீ கூட நம்ம போட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நல்லா ஹெவியான குவாலிட்டி. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நிறைய பேர் கேட்குறீங்க லிங்க் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபேம்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா நிறைய பொருட்கள் அதில் இருக்குது. எது எது வேணுமோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். எல்லா லிங்க்ஸுமே ஒரே ஒரு லிங்காக நான் கொடுத்துருக்கேன். அதை வச்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இது ஸ்டாக் அவுட் நிறைய ஆகிட்டே இருக்குது. வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்டை பற்றி பார்க்கலாம். இது ஒரு அழகான யானை தான். இது எதில் செஞ்சுருப்பாங்கன்னு நினச்சி பாருங்களேன். ஒன்று கிளேயில் செய்வாங்க, ஒன்று இல்லைன்னா நம்ம இரும்பில் செய்வாங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் உட்டில் செஞ்சுருக்காங்க. ரொம்ப சூப்பரான குவாலிட்டி. வீட்டை டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்ல பிளாக்ல கோல்டன் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அந்த யானையை பார்க்குறதுக்கு அவ்வளோ தத்ரூபமாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த யானை. இது நல்ல ஒரு சூப்பரான குவாலிட்டி உட்டில் செஞ்சுருக்காங்க. கீழே விழுந்தாலும் உடையாது. அந்த மாதிரி தான் செஞ்சுருக்காங்க. சிலது கிளேயில் தான் வரும். யானை அப்படின்னாவே கிளேயில் தான் வரும். அப்படி இல்லை. இது கீழே போட்டாலும் உடையாத அளவுக்கு அழகாக உட்டில் செஞ்சுருக்காங்க. ரொம்ப சூப்பரான குவாலிட்டி. கலர் காம்பினேஷன் அவ்வளோ நல்லா இருக்குது. டெக்கரேட்டிவ் ஐட்டம்க்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்டை பற்றி பார்க்கலாம். நம்ம டீ, காஃபி, சுகருக்கு நிறைய கண்டெய்னர்ஸ் வந்துருச்சு. ஸோ இது உட்டன் லிட்டு வச்ச கண்டெய்னர். நல்ல ஹெவியான குவாலிட்டியில் செஞ்சுருக்காங்க. மேலே இருக்கிற லிட்டு உட்டில் இருக்குது. ஹோல்ட் பண்ணுறதுக்கு சின்ன நாப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏர் டைட் கண்டெய்னரில் வந்திருக்கு. நல்ல ஒரு சூப்பரான காம்பினேஷன். ஒரு பிங்க்கு வித் மேலே உட்டன் ஃபினிஷிங் சூப்பராகவே இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாவே இருக்கும். நல்ல ஒரு அயன் மெட்டீரியலில் செஞ்சுருக்காங்க. இது மேலே டீ, காஃபி, சுகர்னு போட்டிருக்காங்க. செட் ஆஃப் 3 வருது. நம்ம வேறு எதுனா கூட நம்ம இதில் போட்டு வச்சுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 ml கெப்பாசிட்டி. நம்ம ½ kg இதில் அவ்வளோவா பிடிக்காது. 250 ml கெப்பாசிட்டி ஓகே. சூப்பரான ப்ராடக்ட். வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இப்போ இருக்கிற மாடலர் கிச்சனுக்கு இந்த மாதிரி அழகான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கிச்சனே அல்டிமேட்டாக மாறிடும். அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே தான் உங்களுக்காக நான் வாங்கி வீடியோ போட்டுட்ருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராடக்டை பற்றி பார்க்கலாம்.
இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அழகான ஒரு ஸ்டாண்டு. இதில் நம்ம ஃப்ரூட் வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து அரோமா கேண்டில் மாதிரி கூட இதில் அழகாக வந்து கேண்டில்ஸ் பார்த்து வச்சு கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது மல்டி பர்பஸ்க்கு தான் வருது. நல்ல ஒரு கோல்டன் காம்பினேஷன். நான் வந்து ஃப்ரூட் போடுறதுக்காக தான் இது வாங்கியிருந்தேன். அவ்வளோ சூப்பரான ஒரு குவாலிட்டியோட கீழே ஸ்டாண்டோட வந்திருக்கு. டைனிங் டேபிளில் வச்சோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு அழகான ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட்டுன்னு சொல்லுவேன். இதனுடைய லிங்க் வந்து ஸ்டாக் அவுட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து நான் லிங்க் கொடுக்க முடியல. வேறு லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்துருச்சு அப்படின்னா இந்த லிங்க்கும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கலர், கோல்டன் கலர் காம்பினேஷன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இது வந்து அழகான அரோமா கேண்டில் தான். இது மயில் மேலே, மயிலுக்கு உள்ளே வந்து இந்த மாதிரி கேண்டில் வச்சு பற்ற வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மயில் வந்து தொகையை விரித்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே வந்து ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க. அதில் குட்டி ஒரு கிளாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம கேண்டில் வச்சு பற்ற வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பரான குவாலிட்டி. சைடில் இதனுடைய ரேட் கொடுத்துருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம வீட்டில் வச்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து பிராஸ்லேயே செஞ்சுருக்காங்க. நல்லா ஹெவியான குவாலிட்டி. வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியான வெயிட்டோடு இருக்குது. நல்லா அழகாக வந்து மயில் தோகையை விரிச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரான குவாலிட்டி. நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சு அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. 1 மந்த்தாகவே சரியாக வந்து வீடியோ மூவ் ஆக மாட்டேங்குது. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனாலே வந்து ரொம்ப அப்செட்டில் இருக்கேன் நானே. ஸோ நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் வீடியோ மென்மேலும் வளரும். நானும் மென்மேலும் வளர முடியும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இது வந்து அழகான ஒரு டீ ஹோல்டர் தான். நம்ம வந்து இதில் டீ கிளாஸஸ் வச்சு நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கிச்சனில் உங்களுடைய பிள்ளைங்க பாட்டில்ஸ் வச்சு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணலாம். அப்படியும் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு டிஷ்யூ ஹோல்டராக கூட இதை யூஸ் பண்ணலாம். நிறைய பர்பஸ்க்கு இது யூஸ் ஆகும். நல்ல ஒரு நார்த் இந்தியன் சைடில் இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். நிறைய வந்து இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. வீட்டுக்கு வீடு இது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து இது அழகாக வந்து ஹோல்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் டீ வந்து கொண்டு போவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பாட்டில்ஸ் வச்சு யூஸ் பண்ணலாம். டிஷ்யூ பேப்பர்ஸ் வச்சு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை நம்மளுடைய கரண்டி, ஸ்பூன்ஸு இது எல்லாமே நம்ம போட்டு வைக்கிறதுக்கு அழகாக யூஸ் பண்ணலாம். இதில் இது வந்து எதில் செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வுட்டன் குவாலிட்டி வுட்டில் செஞ்சுருக்காங்க. வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மினியேச்சருக்காக வந்திருக்குது. இது வந்து ஸ்டாக் அவுட்டில் இருக்குது. நான் வேறு லிங்க்கு கொடுத்துருக்கேன். சைடில் ரேட்டும் சைடில் கொடுத்துருக்கேன். ஒரு பிளேட்டு, ஒரு ஜக்கு, 6 டம்ளர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து தேய்ச்சோம் அப்படின்னா பூதம்லாம் வரும்னு நினச்சிக்காதீங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு மினியேச்சர் மட்டும்தான். அழகாக வந்து சூப்பராக செஞ்சுருக்காங்க. அந்த கிளாஸஸ் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். சின்ன பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து அழகாக வந்து விளையாடுவாங்க. இது வந்து பிராஸில் செஞ்சுருக்காங்க. கீழே விழுந்தாலும் உடையாது. அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் தான். கீழே இருக்கிற பிளேட் வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னா பார்க்குறதுக்கு அதில் சின்ன சின்ன நுணுக்கங்கள், சின்ன சின்ன ஒரு பெயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறது அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுவும் வந்து நம்ம அழகாக வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பசங்களுக்கு இந்த மாதிரி மினியேச்சர் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா சந்தோஷமாக அவங்க வந்து வாங்கிப்பாங்க. இது கிஃப்ட் ஐட்டமாக கூட யூஸ் பண்ணலாம். டெக்கரேட்டிவ் பீஸாக கூட யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி தான் வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். பிளேட்டும் வந்து அழகாக பிராஸில் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த ஜக்கும் வந்து பிராஸில் தான் கொடுத்துருக்காங்க. டோட்டலி இது ஃபுல்லாகவே பிராஸில் செஞ்சுருக்கிறதுனால நல்ல ஒரு சூப்பரான குவாலிட்டி. நீங்கள் வந்து இந்த ஃபெஸ்டிவல் டைமில் பன்னீர் கூட போட்டு வச்சு யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்குது. கல்யாணத்தில் பன்னீர்லாம் தெளிப்போம் இல்லையா, அதுக்கும் இது யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து பூஜை அறையில் கூட இதை அழகாக வச்சு விடலாம். அவ்வளோ சூப்பரான ஒரு குவாலிட்டி. வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஒரே லிங்காக கொடுத்துருக்கேன். வேணுன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இது வந்து அழகான ஒரு கண்டெய்னர் தான். செட் ஆஃப் 6 வருது. 1 வந்து உடஞ்சி வந்துருச்சு. ஸோ இப்போ நான் 5 உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். மேலே இருக்கிற முடி வந்து நல்ல ஒரு கோல்டன் கலரில் அழகாக ஒரு பம்கின் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம நட்ஸ் போட்டு வச்சுக்கலாம். அப்படின்னா ஸ்பைசஸ் போட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு எது மாதிரி யூஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பரான குவாலிட்டி வைஸ் வந்து அடிச்சுக்கவே முடியாது.
அப்படி கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி நல்லாவே இருக்குது. நம்ம யூஸ் பண்ண நமக்கு ரொம்ப நாளைக்கு வரும். மேலே இருக்கிற லிட்டு கூட அழகாக கொடுத்துருக்காங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு சூப்பரான குவாலிட்டி. நல்லா கீழே வந்து கிளாஸில் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இது வந்து உப்பு ஜாடி ரொம்ப சூப்பராக இருக்குது. கிச்சனில் கல்லுப்பு தூளுப்பு போடுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 kg கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஒரு பேக்கெட் போடணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ சில பேர் வந்து 1/2 kg யூஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செராமிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டி செராமிக். இதனுடைய திக்னஸ் பார்த்தீங்கன்னாவே ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம பிளான்ஸ் வச்சு கூட அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி அழகாக வைக்கலாம். மேலே இருக்கிற மூடி தனியாக எடுத்து வச்சுட்டு இதுக்குள்ளே வந்து பிளான்ட்ஸ் கூட வச்சு நம்ம வைக்கலாம். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு சூப்பர் காம்பினேஷன். கலர் காம்பினேஷன் வந்து அவ்வளோ அழகாக, டிசைனும் அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கிற லிட்டு வந்து நல்லா ஹெவியாகவும் இருக்குது. கீழே இருக்கிற ஜாரும் வந்து நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க. ஏர்டைட் வந்து கிடையாது. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உள்ளேயும் வந்து ஒயிட் கலர் இல்லாமல் சேம் கலரில் அந்த க்ரீன் கலர்லேயே கொடுத்துருக்காங்க. உள் பகுதியும் நல்லாவே இருக்குது. வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து செராமிக் ஜார் தான். இது வந்து செட் ஆஃப் 2 வருது. இதுக்கு முன்னாடி காமிச்சதும் செட் ஆஃப் 2 வருது. இது வந்து 1/2 kg கெப்பாசிட்டி. நல்ல ஒரு எல்லோ ஒயிட்டு ப்ளூ இந்த மாதிரி காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. கிச்சனில் நம்ம பிக்கிள்ஸ் கூட போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து உப்பு ஜாடி அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு சாக்லேட்ஸ் அந்த மாதிரி போட்டு வைக்கணும், டைனிங் டேபிளில் சர்வ் பண்ண அது கூட போட்டு வச்சுக்கலாம். நல்லாவே ஒரு சூப்பரான குவாலிட்டி வைஸ் வந்து அடிச்சிக்கவே முடியாது. அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கலர் காம்பினேஷன். வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. மேலேயும் லிங்க் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இது வந்து செட் ஆஃப் 4 வந்து பிளாசோ செட்டு. இந்த பிளாசோ செட் வந்து எந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா கால் பகுதியில் நல்லா வேவி வந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்ல ஒரு சூப்பரான குவாலிட்டி. இந்த துணி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. உள்பகுதி வந்து ஓவர்லாக்லாம் அடித்து கொடுத்துருக்காங்க. நல்லா ஹெவியான குவாலிட்டி வைஸ் வந்து நம்ம சொல்லவே முடியாது. இந்த மாதிரி நமக்கு ஜிக்ஸாக் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. நமக்கு வேணும் அப்படின்னா இது நல்ல ஒரு குவாலிட்டி. சைஸ் வேரியேஷன் நிறைய இருக்குது. XLலேருந்து 4XL வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. இது வந்து அடிக்கடி ஸ்டாக் அவுட் ஆகிடுது. வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. செட் ஆஃப் 4 பிளாக்கு, இந்த மாதிரி மெரூனு, அதுக்கப்புறம் வந்து நேவி ப்ளூ, ஒரு மாதிரியான ஒரு பிங்க் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு குவாலிட்டி. வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9-in-1 எலக்ட்ரிக் கிளீனிங் ப்ரஷ். இந்த ப்ரஷ் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 9 எக்யூப்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 9 எக்யூப்மெண்ட்ஸில் ஒரே மிஷினில் எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும். நம்மளுடைய க்ளீனிங் பர்பஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய ரேட்டும் சைடில் கொடுத்துருக்கேன். லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ். உண்மையிலே சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ்க்கு இது கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கலாம். நல்ல லாங் ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து இந்த ப்ரஷ் வந்து மைல்டாக நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் அந்த சின்ன நுணுக்கமாக இருக்கிற அந்த இடத்துல எல்லாம் அந்த ப்ரஷ் வந்து க்ளீன் பண்ணி எடுக்கும். அதே மாதிரி இதனுடைய அட்டாச்மெண்ட் வந்து ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி லாங் நீடல் கொடுத்துருக்காங்க. இந்த லாங்கை வந்து நம்ம இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். மேலே வந்து நம்ம அதுக்குண்டான மெஷினும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம நின்றுட்டே வந்து எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். குனிகிற வேலையே கிடையாது. நின்றுட்டே எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மெஷினும் இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சார்ஜபிள். நம்ம வந்து 1 hour சார்ஜ் போட்டுட்டோம் அப்படின்னா 2-3 ஹவர்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம க்ளீனிங் வந்து 2-3 ஹவர்ஸ் பண்ண போகிறது கிடையாது. ஒரு 1/2 hour பண்ணுவோம். ஸோ அந்த 1/2 hourக்கு இது ரொம்பவே சூப்பரான வர்த்தான ப்ராடக்ட்டுன்னு சொல்லுவேன். கிச்சன்லேருந்து பாத்ரூம் வரைக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு தனித்தனியான பொருட்கள் கொடுத்துருக்காங்க. கிச்சனில் யூஸ் பண்ணுறதுக்கு தனி, டஸ்டிங்க்கு தனி, அதுக்கப்புறம் வந்து பாத்ரூமில் யூஸ் பண்ணுறதுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. அது வெஸ்டர்ன் க்ளீன் பண்ணுறதுக்கு தனியான ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. சார்ஜ் வந்து இந்த குட்டி இடத்துல சார்ஜ் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் தண்ணி போகாத அளவுக்கு மேலே வந்து சிலிக்கான் மூடி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரான குவாலிட்டி. இதில் சார்ஜ் நம்ம நார்மல் பின் தான். அந்த பின்னை வச்சு நம்ம அழகாக யூஸ் பண்ணலாம். இது ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பட்டன்ஸ் வந்து அந்த லைட்ஸ் வந்து எரிய ஆரம்பிக்குது. லாங் ப்ரெஸ் கொடுத்தோம் அப்படின்னா மெஷின் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடுது.
ரொம்ப சூப்பரான குவாலிட்டி. நீங்கள் எந்த இடத்துல உங்களுக்கு க்ளீன் பண்ணணுமோ அந்த இடத்துல வச்சு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா போதும். வித்தின் செகண்டில் பாத்ரூமும் ஆகட்டும், கிச்சனும் ஆகட்டும், அவ்வளோ பளிச்சுன்னு மாறிடுது. ரொம்ப சூப்பரான குவாலிட்டி. வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். யாருக்கெல்லாம் இது யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயசானவங்களுக்கு, கையில் அந்த வலி இருக்கிறவங்களுக்கு, சில பேருக்கு கிச்சன் க்ளீன் பண்ணால், பாத்ரூம் க்ளீன் பண்ணால் கையில் அலர்ஜி ஆகிடும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சின்ன பிள்ளைங்க கிட்ட கொடுத்துட்டாவே போதும், அவங்களே க்ளீன் பண்ணி எடுத்துருவாங்க. அவ்வளோ சூப்பரான ஒரு எக்யூப்மெண்ட்ஸ். நம்ம கை வைக்கவே தேவையில்லை. இது உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு ஒரு தனி வீடியோவே நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டுங்க. இந்த ப்ராடக்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா போதும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோடைய செக்ஷன் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோடைய 20 வாட்ஸ்க்கு தகுந்த மாதிரி இது நல்லா வேலை செய்யுது. கிச்சனில் இருக்கிற அந்த நம்மளுடைய அடுப்புக்கு மேலே இருக்கிற அந்த எண்ணெய் பிசுக்கு அதுக்கு தனியாக க்ளீன் பண்ணுறதுக்கு, அப்புறம் கார்னர் க்ளீன் பண்ணுறதுக்கு, நம்மளுடைய கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. இதில் ஒன்றா நான் ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். இது உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் அந்த வீடியோவை. ரொம்ப சூப்பரான நின்றுட்டே வேலை செய்கிறதுன்றது ரொம்ப ஒரு ஈஸியான வேலை. நம்ம பாத்திரம் கழுவோம், அந்த டைமில் நம்மளுடைய ஷிங்க்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு தனி ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. கார்னர்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு தனி ப்ரஷ்ஷு, மிரர் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு தனி ப்ரஷ்ஷு, இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு நிறைய ப்ரஷஸ் கொடுத்துருக்காங்க. வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் நான் ஒன்று உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டு தான் இருக்கேன். இதுதான் கார்னர் க்ளீன் பண்ணுறது. இது அழகாக கார்னர்ஸ், இந்த வாஷ் பேஷன்ஸ், அப்புறம் ஷிங்க் ஏரியா, அப்புறம் இப்போ கிச்சனில் இருக்கிற அந்த அடுப்புக்கு மேலே இருக்கிற சின்ன சின்ன இடத்துல போக முடியாத இடம், அப்புறம் நம்மளுடைய டேபு அதெல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை பர்ச்சேஸ் பண்ணலாம். கண்ணை மூடிட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இது. வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.